ஹாய்ங்க. இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாங்க. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் யூஏஐசின்னு சொல்லுவாங்கங்க. இந்த யூஏஐசிக்கு அப்ரெண்டிஸ்க்கு வந்து இப்போ நம்ம ரெக்ரூட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து 153 சீட் வந்து ட்ரைனிங் சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. மந்த்லி ஸ்டைஃபன் வந்து 9000 கொடுக்குறாங்க. இது வந்து 1 இயர் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம், ஒரு ட்ரைனிங் மாதிரிங்க. இது இந்த ட்ரைனிங்க்கு தான் 1 இயர் ட்ரைனிங் கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில். அதுக்கு எலிஜிபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜூலை 2021 இருந்து யார் யாரெல்லாம் கிராஜுவேட் ஆகிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளுங்க. இது வந்து ஜாப் கிடையாது, இது ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரிங்க. நம்ம போய் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 1 இயர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்தராக அடுத்தடுத்து வேறு அது இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஜாப் போகிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு வித் ஸ்டைஃபனோட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யூஏஐசியில் ட்ரைனிங் பீரியட் 1 இயர்ங்கிறதாகவும் தெளிவாகவும் கொடுத்துட்டாங்க. இதில் இது ஒரு நேஷ்னல் கம்பெனிங்கிறதுனால ஸ்டேட் வைஸ் வந்து நமக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 19 சீட் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எக்ஸாம் எல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மார்க்ஸ் கிராஜுவேஷனில் வந்து உங்களோட மார்க் பேசிஸில் தான் மெரிட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இதுக்கு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்கங்க. ஜூலை 2021 அப்புறம் இப்போது 2025 வரைக்கும் கிராஜுவேட் ஆகிருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ரெண்டிஸ் போர்ட்டல் ஒன்று இருக்குதுங்க, நேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அது மூலியமாகவே நம்ம இந்த யூஏஐசியில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அது எப்படிங்கிறது வந்து கீழே ஃபர்தராக சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அந்த ஏஐசிடி, டிஓடிடி, அந்த யூஜிசி இந்த இதுக்கு கீழே நீங்கள் கிராஜுவேட் ஆயிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இவங்க அப்ரூவ் பண்ணாத காலேஜில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 or more இயர்ஸ் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுங்க. இந்த போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அங்கே தான் வந்து நீங்கள் இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆல்ரெடி நீங்கள் பண்ணலை அப்படின்னா புதுசாக பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மூலிமா நீங்கள் போய் இந்த யூஏஐசி அப்ரெண்டிஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. கீழே அதனுடைய ப்ராசஸையும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாங்க. ஒருத்தர் ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும், நிறையா ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டேட்டில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் வந்து நடக்கும். நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடைக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 இயர்ஸ், மேக்ஸிமம் 28 இயர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. 1/12/2025 போது நீங்கள் எந்த ஏஜ்குள்ளே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்துங்க ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் எப்பயும் கொடுக்குற அந்த ரிலாக்ஸேஷனோட இயர்ஸ் வந்து அந்தந்த கேஸ்ட் கம்யூனிட்டிக்கு இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு இத்தனை இயர்ஸ், ஓபிசிக்கு இத்தனை இயர்ஸ்னு இருக்கும் இல்லைங்க. அது அந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அப்புறம் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து 1/4/2025 அப்புறம், அந்த டேட்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லிட்டாங்க. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர் ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ட்ரைனிங் ஜாப் தான். வித் ஸ்டைஃபனோட கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுக்குறாங்க வித் ஸ்டைஃபனோட. அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் உங்களோட மார்க் பேசிஸில் தான் வந்து மெரிட் லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி எந்த ஒரு எக்ஸாமும் இதுக்கு கிடையாதுங்க. இதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த நேட்ஸுங்கிற இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு. ஆல்ரெடி ரெஜிஸ்டர்
ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னாலும் புதுசாக அந்த வெப்சைட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்க. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இந்த நேட்ஸ் கேட்டகரி ஏ கேட்டகரி பின்னு கொடுத்துருக்காங்கல்லங்க. கேட்டகரி ஏ வந்து ஓல்டு வெப்சைட் போர்ட்டலு, அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும், புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பழசெல்லாம் விட்டுருங்க. புதுசாக அந்த nats.education.gov.in அதில் போய் நீங்கள் லாகின் பண்ணி அதுக்கு கீழே அந்த அப்ரண்டிஸ்க்கானது சர்ச் பண்ணும்போது யுஏஐசியோடது இருக்குங்க. அதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். யுஏஐசி தனியாக மற்ற கம்பெனிஸ் மாதிரி மற்ற இது மாதிரி அந்த ஓன் வெப்சைட்டில் போய் பண்ணாமல் இந்த நேட்ஸ்னு காமனாக இருக்கக்கூடிய அப்ரண்டிஸ் போர்ட்டலுக்கு உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னு தெளிவாக படிச்சுக்கோங்க. இவங்க டீட்டெயில்டாக என்னென்ன பண்ணணும், எப்படி கிளிக் பண்ணணும், எதுக்கு அடுத்து எதை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கோத்ரூ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு இதில் இருக்கீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக இன்னொரு ஸ்டேட்டுக்கு கூட போகலாம். ஏன்னா அது நேஷ்னல் கம்பெனிங்கிறதுனால இன்னொரு ஸ்டேட்டுக்கு கூட போகும்போது அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. போர்டிங் அண்ட் லாட்ஜிங் எதுவும் கிடையாதுங்க. இது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க வித் ஸ்டைஃபனோடு இருக்கிறதுனால எந்த ஒரு அலோவன்ஸும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ட்ரைனிங் மட்டும்தான். எந்த ஒரு இதுக்கும் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கூடாது. இது ஒரு ட்ரைனிங். நீங்கள் ஒரு ட்ரைனிங்க்கு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு ட்ரைனிங்க்கு போகிறீங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, இல்லை அது ரிலேட்டடாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸுங்க. ஏன்னா அது ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி ட்ரைனிங் வித் ஸ்டைஃபனோடு கொடுக்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து டிசம்பர் 18 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ வரைக்கும் அப்படின்னா ஜான்வரி 28 வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். கால் லெட்டர் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு அனுப்புவாங்க. இப்போ வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் இன்கேஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னா இமெயில் ஐடி மூலிமா தான் இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக கிளியராக கொடுத்துருக்கீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்க. இதில் ஃபர்தராக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத ரெடியாக வச்சுக்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், கன்சாலிடேட்டட் மார்க்ஸ் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கில் உங்கள் கேண்டிடேட்ஸோட பேர் இருக்கணும், லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதெல்லாம் இருந்தாலே நம்ம வந்து நேட்ஸ் போர்ட்டலில் அப்ளை பண்ணி முடிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைல் அது எல்லாமே வந்து மேட்சாக இருக்கணுங்க. கேண்டிடேட்ஸ் நேமு, பேரண்ட்ஸ் நேமு, ஆதார் நம்பரு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அவ்வளோதான். அதை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இதனுடைய கன்சல்டேட் இது பார்த்துக்கலாங்க. ப்ரொஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸு, ஸ்டைஃபன் 9000 கொடுப்பாங்க. 1 இயருக்கு தான் இதனுடைய டைம் பீரியடுங்க. இந்த இதில் வந்து 4500 இந்த யுனைடெட் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குதுங்க. மீதி 4500 வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்குது. இந்த அப்ரண்டிஸ் இதுக்குள்ளே போய் பண்ணுறதுனால கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குது. டோட்டலாக 9000 ஸ்டைஃபன். இதுலேயும் லீவு எல்லாமே இருக்குங்க, ஹாலிடேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. மற்ற எம்ப்ளாயீஸ்க்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கும் அந்த 1 இயர் வந்து அந்த லீவு இது மட்டும் அதே மாதிரி இருக்குங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் அவங்க லீவில் இருக்கும்போது நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து முழுக்க அப்ரண்டிஸ் கான்ட்ராக்ட், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி இதில் எதுவும் இல்லைங்க. இது இன்சூரன்ஸ் ரிலேட்டட் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டை பார்த்துக்கோங்க. அந்த அப்ளை பண்ணுறதுக்கான இது வந்து சொல்லியிருக்காங்கல்லங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த நேட்ஸில் போய் பண்ணணும், அடுத்து அதில் யுஏஐசி பண்ணணுங்கிற அவங்க தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக இருக்க சர்ச் பண்ணிகிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு நோட்டிஃபிகேஷனில் நம்ம நெக்ஸ்ட்டு நான் அடுத்த வீடியோவில் எடுத்துகிட்டு வரேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நான் நோட்டிஃபிகேஷன் போடும்போது உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.